இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் கீரை அறுவடை தான். இது சனிக்கிழமைக்கான அறுவடை. இது என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா பாலக்கீரை. ஏற்கனவே நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய முறை பாலக்கீரை நம்ம போட்டு அறுவடை பண்ணி எடுத்துருக்கோம். இந்த பாலக்கீரை வச்சு நிறைய நம்ம ரெசிபி பண்ணலாம். இதில் சப்பாத்தி பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த பாலக்கீரையை வச்சு சப்பாத்தி எப்படி பண்ணணும்னு நம்ம சேனலில் வீடியோ இருக்குங்க, கீழே லிங்க்கில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதை பாருங்கள். நான் பார்த்திங்கன்னா இப்போ இந்த பாலக்கீரையை பறித்து நான் கடையில் தான் பண்ண போகிறேன். பருப்பு போட்டு கடைய போகிறேங்க. இதில் பாலக் பன்னீர் செஞ்சால் இன்னுமே நல்லாயிருக்கும். பாலக்கீரையை கடையில் பண்ணிவிட்டு மீன் வாங்கி வச்சுருக்கேங்க. அந்த மீன் வந்து பொரிக்க போகிறேன். சனிக்கிழமை இதுதான் எங்கள் வீட்டு இன்றைக்கி மத்தியான சமையல். கடையில் வாங்குகிற கீரை பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய இலையாக இருக்கும். அதுக்கு உரங்கள்லாம் போட்டு வளர்த்துருப்பாங்க. நம்ம மாடி தோட்டத்தில் வெறும் இயற்கை உரங்களை மட்டுமே கொடுத்து இது விளைஞ்ச கீரைங்க. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா போன முறை இஞ்சி வச்சுருந்தேன். அதை அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதில் கீரை தான் போட்டிருக்கேங்க. உடனே இதில் நம்ம இஞ்சியோ வேறு எதுவும் போடக்கூடாது. நம்ம இந்த மாதிரி கீரை, தக்காளி இதெல்லாம் போட்டுட்டு நம்ம இந்த தொட்டியில் அடுத்த முறை இதெல்லாம் காய்கறிகளை போடலாம். அதனால் போன முறை இதில் இருக்க இஞ்சி அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து கீரையை போட்டேங்க. ஒரு மாதம் ஆச்சு. இப்போ நமக்கு இது அறுவடைக்கே தயாராகிடுச்சுங்க. வெறும் இயற்கை உரங்களே கொடுத்து வளர்த்ததுனால இந்த கீரையோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் மாடி தோட்டம், வீட்டு தோட்டம்லாம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கீரையை ட்ரை பண்ணலாங்க. ஏன்னா ஒரு மாதம் பயிர் தான், நமக்கு டக்குன்னு விளைஞ்சி வந்துடும். நம்ம வாரத்தில் 3 நாள் நம்ம தாராளமாக அறுவடை எடுக்கலாங்க. ஒரு 3 தொட்டியில் நீங்கள் போட்டுக்கிட்டாலே போதும். ஒரு தொட்டியாக நீங்கள் ஒரு வாரம் நீங்கள் வந்து அதை வந்து பறித்து நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். நான் அப்படி தான் எல்லா தொட்டியிலும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சுருவேன். வாரத்தில் ஒரு முறை இல்லைன்னா 2 முறை பார்த்திங்கன்னா கீரையை பறித்து என் சமையலுக்கு நான் பயன்படுத்திப்பேன். மாடித்தோட்டத்தில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காயெலாம் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா நாற்று போட்டு இப்போ தான் செடிகள் வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க. பாருங்கள், கீரை எல்லாத்தையும் பறித்து எடுத்தாச்சு. மண் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இதில் ஒரு மிளகாய் நாற்று நட்டு வச்சுருந்தேங்க. பர்பிள் கலர் மிளகாய். அது இனிமேல் அது நல்லா வந்துடும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாருக்காக